ஹலோ கைஸ், ஹாய் டேல்ஸ் பை மினி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டு. ஐ திங்க் 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த அளவுக்கு கேப் விட்டு நான் போட்டதே இல்லை. பட் இந்த தடவை தான் ரொம்ப நாட்கள் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. ரெக்கார்ட் பண்ண சுத்தமாகவே டைமே எனக்கு பத்தவே இல்லைங்க. முன்னாடிலாம் அவ்வளோ ஒர்க் இருந்தும் டக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், ஹாரி பாட்டர் போட்டுட்டு இருந்த போதெல்லாம். பட் இப்போ எனக்கு சுத்தமாக டைமே இல்லாத மாதிரி இருந்தது. ஏனே தெரில. பட் கொஞ்சம் முன்னாடியே நிறையா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஏன்னா விட்டு போட்டால் உங்களுக்குமே பிடிக்காது, எனக்குமே அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையா சாப்டர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போவுமே ஃபுல் புக் முடிக்கலைங்க. நான் ஒரு பாதி புக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் இதையும் பார்த்தீங்க, நிறைய பேர் ஹாரி பாட்டர் ஸ்டோரியை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. 4வது தடவை 5th டைம் கேட்குறேன், 6th டைம் கேட்குறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பேன், அது ஓடிட்டே இருக்கும். கதை கேட்டுகிட்டே நான் வேலை பார்த்துட்ருப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. லைக் நான் பாத்திரம் கழுவும் போது அதை ஓட விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக பாத்திரம் கழுவிட்டுருப்பேன். என்ன வேலை பார்த்தாலும் கேட்டுகிட்டே தான் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி நானுமே இப்போது ஹாரி பாட்டர் நம்மளோட ஸ்டோரி தாங்க கேட்டுட்ருக்கேன். கேட்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. புதுசாக நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் புதுசாக நிறையா விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராமும் ரொம்ப நாளாக மறந்தே போயிட்டேங்க இருக்குன்றதையே. ஒரு வழியாக 4 to 5 days முன்னாடி நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது மிஸ் பண்ணியிருந்தேனாலும் சாரிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப நாளாக நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த ரெக்வஸ்ட்டில் வரதெல்லாம் அதுவாகவே போயிடுது, காமிக்க மாட்டேது எனக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருந்தேன். யாரோடதையாவது மிஸ் பண்ணியிருந்தேனாலும் சாரிங்க. எல்லாருமே அதுலேயும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. ஹாரி பாட்டர் பற்றி தான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி வச்சுருந்தீங்க. அப்புறம் நிறைய புது ஸ்டோரிலாம் போடவும் சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். வேறு என்ன, வளவலா கொலக்குலான்னு எதுவும் பேசி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக இந்த புக்கை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நானியாவோட 4th புக்குங்க. இந்த புக்கையும் நீங்கள் மூவியாக பார்த்துருப்பீங்க. த வாயேஜ் ஆஃப் த டான் ட்ரெடர். சூப்பராக இருக்கும். கப்பல்லலாம் அவங்க ஜேர்னி பண்ணுவாங்களே, நிறைய தீவுக்கு போவாங்க. வேறு லெவலில் இருக்கும் படம் பார்க்குறதுக்கே. ஆனால் நான் உண்மையை சொல்லிடுறேங்க, மித்த புக்கு மாதிரி கிடையாது இந்த புக்கு. அதாவது நம்ம ப்ரீவியஸ் புக்கெலாம் பார்த்துருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து த லைன், த விச், அந்த வேட்ரோப் புக் பார்த்தோம். அடுத்து பிரின்ஸ் கேஸ்பியன் அதுக்கு முன்னாடி த ஹார்ஸ் அண்ட் ஹிஸ் பாய் பார்த்தோம். அடுத்து பிரின்ஸ் கேஸ்பியன் பார்த்தோம். இப்போ த விச், த வேட்ரோப், அந்த புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவியில் இருக்கிறது தான் புக்லேயும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 30% நம்ம புக்கில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த புக்கு அப்படி கிடையாதுங்க. இந்த புக்கில் கதை நிறையவே இருக்குது. மூவி பார்த்திங்கன்னா விஷுவலாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் புக்கில் தாங்க ஸ்டோரியே இருக்குது. நான் சின்ன வயசில் அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை. எங்கே வந்தீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, எதை தேடி போகிறீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஒன்றுமே எனக்கு புரியலை. பட் புக்கில் இந்த கதையை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த நானியா வேர்ல்டை பற்றி பேசிக்காக இருக்கிற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரீவியஸ் புக்ஸ்லலாம் நிறையா பார்த்துருக்கோம்ல. நானியான்றது ஒரு நாடு, அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு நாடு. அதை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது. ஆர்ச்சன் லேண்ட் பற்றி பார்த்துருக்கோம், கெலர்மேன் பற்றி பார்த்துருக்கோம், டெல்மெரன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். டெல்மெரன்ஸ் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்தாங்க, பல 100 வருஷங்களாக நானியாவில் என்ன நடந்துச்சு, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து அவங்க எங்கே போனாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இந்த நானியா வேர்ல்டு பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமே இந்த புக்கில் சூப்பராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த புக்கில். பார்த்திங்கன்னா ஸ்டோரி வெயிட் அதிகம் தான். ஸோ மேபி உங்களுக்கு இந்த புக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே பிடிக்கும். அதாவது ப்ரீவியஸ் புக்ஸை விட இந்த புக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். இதில் புதுசாக நிறையா கேரக்டர்ஸ் வருவாங்க. யூஸ்டேஸ்ன்னு ஒரு கேரக்டர் வரும். அவனோட ரொம்ப காமெடியாகவும் போயிட்டுருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புக்கு முழுக்க கப்பலில் தான் நடக்குமா. ஸோ கப்பலை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் தெரிஞ்சுக்கலாம். நானுமே நம்ம எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கப்பல் பற்றின இருக்கிற நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்களெல்லாம் இந்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு எதுவும் சொல்லணுமா? முன்னாடியே நிறையா விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும் போது, ஒவ்வொரு சாப்டர் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும் போது யோசிச்சு வைப்பேங்க. இப்போது பாருங்கள், அப்படியே மறந்துட்டேன். என்ன சொல்லணுன்னு எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. பேசிக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கேஸ்பியனுக்கு மூவியில் நல்லா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் முடி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
பட் புக்கு படி அவனுக்கு பொன்னிறமாக இருக்கும், பிளாண்ட் கலரில் இருக்கும். அப்புறம் ட்ரினியன்ட்டு ஒரு கேரக்டர் வருவார், அவர் தான் அந்த கப்பலோட கேப்டன். நீங்கள் மூவியில் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா மூவியில் மொட்டையோட மிடில் ஏஜ்டு மேனாக காமிச்சிருப்பாங்க. பட் புக்கு படி அவருக்கு வந்து யங்கானவர் தான், நம்ம கேஸ்பியன் வயசில் இருக்கிறவர் தாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அடுத்தடுத்து நீங்கள் எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாமா? சாப்டர் 1, த பிக்சர் இன் த பெட்ரூம். இங்கிலாண்டில் யூஸ்டேஸ் கிளாரன்ஸ் ஸ்க்ரப் அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். அவனோட பேரண்ட்ஸ் அவனை யூஸ்டேஸ் கிளாரன்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மித்தவங்க எல்லாரும் அவனை ஸ்க்ரப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை எப்படி கூப்பிடுவாங்கலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அவனோட அம்மா அப்பாவை அம்மா அப்பான்லாம் கூப்பிட மாட்டான். ஹெரால்ட் ஆல்பர்ட்டான்னு அவங்களோட பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். அவங்க ரொம்ப அப் டு டேட்டாகவும் அட்வான்ஸ்டாக இருக்கிற பீப்புள். அவங்க வெஜிடேரியன்ஸ், நான் ஸ்மோக்கர்ஸ், டீடோட்லர்ஸ் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற அண்டர் க்ளோத்ஸை தான் போட்டுப்பாங்க. அவங்களோட வீட்டில் ஃபர்னிச்சர்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அவங்களோட பெட்ஸ்லலாம் துணிமணிகளெல்லாம் வைக்கவே மாட்டாங்க, ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டோட ஜன்னல்கள் எப்போவுமே ஓப்பனாகவே தான் இருக்கும். யூஸ்டேஸ் கிளாரன்ஸுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இறந்து போன வண்டுகளையும் பூச்சிகளையும் அவனோட கார்ட்போர்டில் பின் பண்ணி வைக்க ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கிற புக்ஸை ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதில் எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸோட பிக்சர்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். குண்டாக இருக்கிற ஃபாரின் குழந்தைங்க அவங்களோட மாடல் ஸ்கூல்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுற பிக்சர்ஸை பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். யூஸ்டேஸ் கிளாரன்ஸ்க்கு அவனோட கசன்ஸ் ஆனால் பிடிக்கவே பிடிக்காது. அந்த 4 பெவன்சிஸ், பீட்டர், சூசன், எட்மண்ட் அண்ட் லூசி. பட் எட்மண்டும் லூசியும் அவங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டீப் டவுன் அவனுக்குள்ள அவங்கள பாஸ் பண்ணுறதும் அவங்கள புள்ளி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எட்மண்டையும் லூசியும் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்குலாம் அவன் பெரிய ஆள் கிடையாது, சின்ன பையன்தான். அண்ட் எட்மண்ட் அண்ட் லூசி எதிர்த்துலாம் சண்டை போட முடியுமா? ஆனால் அவனோட சொந்த வீட்டில் அவன் இருக்கும்போது விசிட்டர்ஸாக வர இவங்களை எந்த மாதிரி வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம்ல, எப்படி வேணால் அவங்களுக்கு பேட் டைம் கொடுக்கலாம். ஸோ அதை நினச்சி அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். எட்மண்டுக்கும் லூசிக்கும் இந்த வீட்டில் வந்து அவங்களோட அங்கிள் ஹெரால்ட் அண்ட் ஆண்டி ஆல்பர்ட்டா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் சுத்தமாக இஷ்டமே இல்லை. பட் அவங்களால பாவம் என்ன பண்ண முடியும்? அமெரிக்காவில் இந்த சம்மர் 16 வாரத்துக்கு லெக்சரராக இருக்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஜாப் கிடச்சிருக்கு, வேலை கிடச்சிருக்கு. அண்ட் அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கூட போகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த 10 வருஷத்தில் ரியல் ஹாலிடேன்னு ஒன்று கூட இருந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. இந்த கதைகள் எல்லாமே 1940s காலகட்டத்தில் இங்கிலாண்டில் நடக்குதுங்க. இந்த World War I அண்ட் World War II டைமில் தான் இந்த கதைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் அவங்க அம்மாவுக்கு இந்த 10 வருஷத்தில் உண்மையான ஹாலிடேன்னு ஒன்று கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீட்டர் அவனோட எக்ஸாம்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அவனோட சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லையுமே அந்த வயசான ப்ரொஃபஸர் கிர்க் இருக்கார்ல, நம்ம நானியா த விச் த வேட்ரோப் அந்த லைனில் பார்த்தோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் புக்கில் ஒரு வயசான ப்ரொஃபஸர் வீட்டில் போய் தானே இவங்க எல்லாருமே தங்குவாங்க. அந்த பெரிய வீடாக இருக்கும், அங்கேருந்து தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நானியாவுக்கே போவாங்க. அந்த வயசான ப்ரொஃபஸர் டிகரி கிர்க்கு தான் பீட்டர் அவனோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கோச்சிங் கொடுத்துட்ருப்பாரு. அவர் ஸ்டில் அதே வீட்டில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அவரோட வீட்டில் போய் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு வயசாக வயசாக அவர் ரொம்ப புவர் ஆயிடுவாரா. ஸோ அவர் இப்போ ஒரு சின்ன காட்டேஜில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த காட்டேஜில் ஸ்பேராக ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ரூமில் தான் பீட்டர் ஸ்டே பண்ணியிருப்பான். பீட்டரை தவிர்த்து அவங்களோட 3 பிள்ளைங்களையும் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே செலவாகும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ சூசனை மட்டும்தான் அவங்க அம்மா அப்பா அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க கூட. அவங்க ஃபேமிலியிலேயே சூசன் தான் ரொம்ப அழகு அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நினப்பாங்க. அண்ட் ஸ்கூல் ஒர்க்லேயும் சூசன் ரொம்ப பெட்டராக ரொம்ப குட்டாலாம் இருக்காதா, ஆனால் வேறு எந்தெந்த விஷயங்களில் சூசன் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ட் மித்த யங்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அமெரிக்கா ட்ரிப் சூசனுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. எட்மண்டும் லூசியும் சூசன் மேலே கிரெட்ஜ் வைக்க வேணாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பாங்க, வேணாம் அவளோட லக்கு போயிடும் அப்படின்னு. ஆனால் அவங்களோட சம்மர் ஹாலிடேஸை இப்படி வந்து இவங்க ஆண்டி வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. பட் உன்னை விட எனக்கு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்க போகுது, உனக்காவது அந்த வீட்டில் தனியாக ரூம் இருக்குது, ஆனால் நான் அந்த நாத்தம் பிடிச்ச யூஸ்டேஸோட ரூமில் தான் ஸ்டே பண்ணணும்னு நினச்சி பாரு என் நிலைமை அப்படின்னு எட்மண்ட் புலம்பிகிட்டு இருப்பான்.
இந்த கதை அஃபிஷியலாக எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அவங்க வீட்டில் போய் அவங்க ஸ்டே பண்ணி லூசியோட ரூமில் ஒரு நாள் ஆஃப்டர்நூன் எட்மண்டும் லூசியும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க நானியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட சொந்தமான ப்ரைவேட்டான ரகசியமான நாடு. மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ரகசியமான நாடு இருக்கும்ல, நம்மளோட இமேஜினரி கண்ட்ரி. ஆனால் எட்மண்ட் அண்ட் லூசி இதில் அவங்க 2 பேரும் ரொம்பவே லக்கி தான். ஏன்னா அவங்களோட ரகசிய நாடு உண்மையானது, நம்மளை மாதிரி இமேஜினரியானது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்குமாங்க? லைக் நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்களா, இந்த மாதிரி ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம், அந்த நாட்டில் இப்படிலாம் ரூல்ஸ் இருக்கும், அந்த நாடு பார்க்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அந்த மலை. ஏன்னா நான் அப்படி இமேஜின் பண்ணி வச்சுருப்பேன், எனக்குன்னு ஒரு கண்ட்ரி இருக்கிற மாதிரி, அங்கே சர்டைன் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி, அங்கே சர்டைன் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேலைகள் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய நானும் இமேஜின் பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் ஆத்தரும் எழுதியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மாதிரி இமேஜினரி கண்ட்ரி இருக்கும். ஆனால் எட்மண்ட் அண்ட் லூசி இதில் லக்கி. ஏன்னா அவங்களோட இமேஜினரி கண்ட்ரி உண்மையானது, இமேஜினரி கிடையாது அப்படின்னு. அண்ட் அந்த நாட்டை அவங்க 2 தடவை விசிட்டும் பண்ணியிருக்காங்க. சும்மா ஏதோ கேம்லேயோ கனவுலையோ கிடையாது, ரியாலிட்டியில். அண்ட் அவங்க அஃப்கோர்ஸ் அங்கே மேஜிக் வழியாக தான் போனாங்க. நானியாவுக்கு போகிறதுக்கான ஒரே வழி அதுதான். அண்ட் ஒரு நாள் அவங்க திரும்ப நானியாவுக்கு வருவாங்கன்ற வாக்கு நானியாவில் இருக்கும் போதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றிலாம் அவங்க எத்தனை தடவை எவ்வளோ மணி நேரம் பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்பப்போலாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போலாம் எட்மண்டும் லூசியும் நானியாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் லூசியோட ரூமில் உட்காந்து அந்த பெட்டோட எட்ஜில் உட்காந்துருப்பாங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெயிண்டிங் இருக்கும் அந்த செவரில். அதை பார்த்துட்டே இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த வீட்டில் இருக்கிற பிக்சர்லேயே இந்த பெயிண்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண்ட் ஆல்பர்ட்டாவுக்கு இந்த பெயிண்டிங் பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இப்படி மேலே இருக்கிற ஒரு சின்ன ரூமில் அந்த பெயிண்டிங்கை மாட்டி விட்டுருப்பாங்க. அதை தூக்கி போடவும் அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த பெயிண்டிங் இவங்களோட வெட்டிங்க்கு ஒருத்தவங்க ப்ரெசண்ட்டாக கொடுத்துருப்பாங்களா, அதை தூக்கி போட்டுட்டாங்கன்னா அந்த கொடுத்தவங்களை அஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல. அதனால வேறு வழி இல்லாமல் அதை மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங் ஆக்சுவலி ஒரு ஷிப்போட பிக்சர். அந்த கப்பல் கடலில் அப்படியே நேராக நம்மளை பார்த்து வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதோட அந்த கப்பலோட தலை பார்த்திங்கன்னா ட்ராகனோட தலை மாதிரி இருக்கும். அந்த முன்னாடி இருக்கும்ல கப்பலுக்கு முன்னாடி கூர்மையாக, அது ட்ராகனோட தலை மாதிரி இருக்கும். நல்லா வாயை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கப்பலில் ஒரே ஒரு மாஸ்ட் தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி முழுக்க நம்ம கப்பலில் ஜேர்னி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஷிப்பில் யூஸ் பண்ணுற நிறையா வார்த்தைகள் நம்ம புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் சொல்லிடுறேன், இப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேங்க. மாஸ்ட்ன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, MAST. இது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கப்பலோட 2 பக்கம் கார்னரில் அந்த எட்ஜில் ஒரு உயரமான இடத்துல டெக்கில் தான் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுருப்பாங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்கும், போல் மாதிரி இருக்கும், அதை ஊண்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டைரெக்ஷன் கரெக்டாக பார்த்து போகிறதுக்கு, அதை வச்சு டைரெக்ஷனை திருப்புறதுக்கு, அதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க. இப்போது பார்த்திங்கன்னா மாடர்ன் ஷிப்லலாம் அதை நேவிகேஷனுக்கு, அப்புறம் அதே தான் டைரெக்ஷனுக்கு அந்த காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆர் சிக்னலுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷனுக்காக ஆண்டனா மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேர்ட்டிக்கலாக ஒரு போல் மாதிரி கம்பு மாதிரி ஊண்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதை தான் மாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கப்பலில் அந்த பெயிண்டிங்கில் இருக்குல்ல, அந்த பிக்சரில் அந்த கப்பலில் அந்த ஒரே ஒரு மாஸ்ட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம். அண்ட் நல்ல பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் செயிலும் இருக்கும், நல்ல ரிச் பர்பிள் கலரில் இருக்கும். செயில்லாம் என்னென்னா இந்த கப்பலில் பெருசாக துணி மாதிரி தொங்க விட்ருப்பாங்களேங்க. முன்னாடிலாம் அது கேன்வாஸில் தான் இருக்கும். அதை எனக்கு அதை பாய்மரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியன் படத்தில் பாய்மரத்தை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு அந்த தமிழ் டப்பில் அதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சம். அதை அப்படி தான் சொல்லுவாங்கன்ட்டு. கப்பல் புறப்படும் போது அந்த துணியை அவிழ்த்து விட்டுருவாங்க. காற்றடிக்கிற திசையை பார்த்து கப்பல் நம்மளை கூட்டிகிட்டு போகும். அந்த திசையில் தான், அதை வச்சு தான் கப்பல் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பாய்மரம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த கப்பலில் பர்பிள் கலரில் இருக்கும். அந்த கப்பலோட 2 சைடுமே ட்ராகனோட விங்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் அது. அந்த பெயிண்டிங்கில் அந்த கப்பல் நல்லா வேகமாக வந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும். காற்று அங்கே நல்லா அடிக்கும் போல். ஸோ நல்ல வேகமாக
போர்ட் சைடு பார்த்து கொஞ்சம் சாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். போர்ட் சைடு அப்படின்னா என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையாங்க, இந்த ஸ்டோரி முழுக்க நம்ம கப்பலில் தான் ஜேர்னி பண்ணுவோம். ஸோ கப்பலில் இருக்கிற நிறையா டேர்மை நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். கப்பலுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு முன்பக்கம் பார்த்த மாதிரி, கப்பலோட பின்பக்கம் பார்த்துலங்க, முன்பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி நின்றுட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் இல்லையா, அந்த சைடை தான் போர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. PORT போர்ட்டு, அந்த சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் ஸ்டார் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. STARBOARD ஸ்டார் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கப்பல் போர்ட் சைடு கொஞ்சம் சாஞ்சிட்டு வேகமாக வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெயிண்டிங்கில். இப்போ சொன்ன எல்லா டேர்ம்ஸ்க்குமே நம்ம வீடியோவில் நான் பிக்சரும் அட்டாச் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த கப்பலோட போர்ட் சைடில் சூரியனோட வெளிச்சம் நல்லா வந்து பட்டு அந்த தண்ணி முழுக்க க்ரீன் அண்ட் பர்பிள் கலரில் தெரிஞ்சிட்ருக்கும். இன்னொன்று ஒரு சைடில் அந்த கப்பலோட ஷேடோ பட்டு நல்லா டார்க் ப்ளூ கலரில் தெரியும். ஏற்கனவே நம்ம நானியாவுக்கு போக முடியாமல் கஷ்டத்தில் இருக்கோம். இந்த பெயிண்டிங் வேற நம்மளை கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற கப்பல் பார்க்குறதுக்கு அப்படியே நானியா கப்பல் மாதிரியே இருக்குது அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். நம்ம நானியாவுக்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த பெயிண்டிங்கையாவது பார்க்குறோமே, ஆனால் உண்மையாகவே இது பார்க்குறதுக்கு நானியா கப்பல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு லூசி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் உங்களோட பழைய விளையாட்டை விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யூஸ்டேஸ் கிளாரன்ஸ் இப்போ உள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருப்பான். அவன் இவ்வளோ நேரமும் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வெளியில் நின்று ஒட்டு கேட்டுட்ருப்பான் அந்த ரூமுக்கு வெளியில் நின்று. போன வருஷமே பெவன்சீஸ் கூட யூஸ்டேஸ் ஸ்டே பண்ணியிருந்த போது அவங்க எல்லாரும் நானியாவை பற்றி பேசிகிட்டு இருந்ததை இவன் ஃபுல்லாக ஒட்டு கேட்டுருவானா. அதை வச்சு அவன் இவங்களை கிண்டல் அடிச்சுட்டே இருப்பான். சும்மா இவங்களாம் ஏதோ கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவன் நினப்பானா. இந்த மாதிரி முட்டாளுங்கத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்புறதுக்கு அவன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். உன்னை யார் ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்டா அப்படின்னு எட்மண்ட் எரிச்சலாக கேட்பான். யூஸ்டேஸ் அவங்க நானியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத வச்சு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பான். பதிலுக்கு எட்மண்டும் லூசியும் யூஸ்டேஸை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிக்சர் அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு அவன் கேட்பானா. அவன்கிட்டலாம் அதை பற்றி எதுவும் பேசாத லூசி அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லூசி வேகமாக சொல்லிடும். இதுவே ஒரு அசிங்கமான அழுகி போன பிக்சர் அப்படின்னு யூஸ்டேஸ் சொல்லிட்டு இருப்பான். நீ இந்த ரூமை விட்டு வெளியே போனால் இதை பார்க்கணுன்ற அவசியமே உனக்கு இல்லை அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். உனக்கு எதுக்கு இந்த பிக்சர் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு யூஸ்டேஸ் லூசி கிட்டே கேட்பான். வெல், இது பார்க்குறதுக்கு உண்மையாகவே, இந்த கப்பல் பார்க்குறதுக்கு உண்மையாகவே மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. தண்ணியும் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அலைகள்லாம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி நிஜமாக தெரியுது அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அதை கேட்ட உடனே யூஸ்டேஸ்க்கு பதிலுக்கு நிறைய பேசணும்னு தான் தோணும். ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த மொமெண்ட் அவன் அந்த பிக்சரை பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையாகவே அலை மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் யூஸ்டேஸ் அவனோட வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் கப்பலில் போயிருக்கான். அப்படி அந்த கப்பலில் போன போதுமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக சீசிக்காயிருமா. ஸோ அந்த அலை மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதை வெறும் இந்த பிக்சரில் பார்க்கும்போதே அவனுக்கு சீசுக்கு ஆற மாதிரி இருந்தது. உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருந்ததா. அவன் முகமே பச்சை கலரில் மாறிடும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்டு திரும்பவும் அந்த பிக்சரை பார்க்க ட்ரை பண்ணுவானா. அப்போது அந்த 3 பிள்ளைங்களோட வாயும் ஆணும் ஓப்பன் ஆயிரும். எட்மண்ட், லூசி அண்ட் யூஸ்டேஸோட வாய். ஏன்னா அவங்க அந்த பிக்சரில் பார்க்குறத அவங்க கண்ணாலேயே நம்ப முடியல. அந்த பெயிண்டிங்கில் இருந்த எல்லாமே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கலர் எல்லாமே அவ்வளோ ரியலாக தெரிஞ்சுது. அந்த அலையில் மேலேயும் கீழேயும் ஆடிட்டு அந்த கப்பல் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருந்ததா. அந்த அலை அந்த கப்பலில் படும்போதெல்லாம் அப்படியே தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்தது. எட்மண்டுக்கு பின்னாடி இருந்த பெட்டில், அந்த ரூமில் இருக்கிற பெட்டு, அந்த பெட்டுக்கு மேலே ஒரு புக்கு ஓப்பன் ஆகிருக்குமா. அது டொம்முன்னு மூடி இப்போது பின்னாடி அந்த செவத்தில் காற்றுல போய் அடிக்குமா. ஆக்சுவலி அந்த பெயிண்டிங்கில் இருந்து தான் காற்று நல்லா வீசிட்டு இருந்துச்சு. லூசியோட தலைமுடிலாம் நல்லா பறக்க ஆரம்பிச்சிரும். அந்த காற்று கூட சேர்ந்து நல்ல சத்தமும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிரும். அந்த கடல் அலை தண்ணி அந்த கப்பலோட 2 பக்கமும் போய் அடிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் நல்லா கேட்க ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலி லூசிக்கு நம்ம இப்போ காண்றது கனவு இல்லை அப்படின்னு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, அந்த ஸ்மெல்லு, அந்த கடல் வாசம் இப்போ நல்லா லூசிக்கு வந்துட்டுருக்கோம். நிறுத்துங்க, நீங்கள் 2 பேரும் கேவலமாக ஏதோ விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்கு மரியாதையாக நிறுத்திடுங்க, இல்லாட்டி நான் ஆல்பர்ட்டா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு யூஸ்டேஸ் பயந்து போய் படுங்கோமாக கத்திட்டு இருக்கும் போதே ஆவ் அப்படின்னு கத்துவான். ஆக்சுவலி அங்கே அவன் மட்டும் கத்தலை, இன்னும் 2 வாய்ஸும் சேர்ந்து ஆவ் ஆவ் அப்படின்னு கத்தும். என்னன்னா எட்மண்ட் அண்ட் லூசியும் சேர்ந்து தான் கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா சடனாக அந்த பெயிண்டிங்கில் இருந்து அலை நல்லா அந்த பெயிண்டிங்கில் அடிச்சுட்ருக்கும்ல,
அந்த அலையோட தண்ணி வெளியில் வீசி இவங்க மேலே ஃபுல்லாக தண்ணியாக ஆயிரும். அந்த கேவலமான பெயிண்டிங்கை நான் உடைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு யூஸ்டேஸ் கத்திக்கிட்டே போவானா. அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு வேக வேகமாக நடந்துடும். ஏன்னா யூஸ்டேஸ் போய் அந்த பெயிண்டிங்கை பிடிச்சிட்டு இருப்பான், பின்னாடியே எட்மண்டும் போய் யூஸ்டேஸை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். இப்போ சடனாக இவங்க சின்னதானாங்களா இல்லைன்னா அந்த பெயிண்டிங் பெருசாச்சா என்னன்னு தெரில. ஏன்னா யூஸ்டேஸ் அந்த செவத்தில் இருக்கிற பெயிண்டிங்கை பிடிச்சி இழுக்கும் போது இப்போ அவன் அந்த ஃப்ரேமில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங்கோட கிளாஸ் இருக்காது, உண்மையான கடலும் காற்றும் அலையும் தான் வீசிக்கிட்டு. அவனோட தலை அந்த பெயிண்டிங்குள்ளே போக பார்த்துக்கிட்டு இருக்குமா. அவன் வேகமாக எட்மண்ட் அண்ட் லூசியோட கையை டைட்டாக பிடிச்சிப்பான். அந்த செகண்ட் ஃபுல்லுமே அவங்க எல்லாரும் சரியாக கத்திக்கிட்டு இருப்பாங்க பயத்தில். அவங்களால பேலன்ஸே பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் அவங்களோட கால் அந்த ரூமோட தரையில் தானே நின்றுட்டுருக்கோம். இப்போது கடலில் மூழ்கிற மாதிரி இருக்கும். யூஸ்டேஸோட சரியான அலறல் சத்தம் அப்படியே அமைதியாயிரும். ஏன்னா அவனோட வாய்க்குள்ள முழுக்க இப்போ தண்ணியாக தான் இருக்கும். நல்ல வேலைக்கு லூசி இந்த சம்மர் டேர்ம் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருக்கும், நல்லா ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கோம், அதனால தப்பிச்சுது. வேகமாக அந்த தண்ணியிலேருந்து மேலே ஸ்விம் பண்ணி வந்துட்டுருக்குமா. பட் அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த கடல் தண்ணி முழுக்க அவ்வளோ கோல்டாக இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே நீந்தி வந்துருமா. பார்த்தா அந்த பெயிண்டிங்கில் இருந்துச்சுல ஒரு கப்பல், அந்த கப்பல் பக்கத்தில் தான் இவங்க நீந்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த கப்பலோட டெக்கில் இருக்கிறவங்க எல்லாரும் கீழே குனிஞ்சு இவங்களை பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் எல்லாரும் அப்போ அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே யூஸ்டேஸ் ரொம்ப பேனிக் ஆகி லூசியோட கையை டைட்டாக பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பானா. அதில் அவங்க 2 பேருமே திரும்ப அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுவாங்க. திரும்பவும் கஷ்டப்பட்டு அவங்க மேலே வருவாங்களா. அப்போது அந்த கப்பலோட சைடில் இருந்து வெள்ளையாக ஏதோ ஒரு உருவம் கடலுக்குள்ளே குதிக்கிறது லூசியோட கண்களுக்கு தெரியும். இப்போ எட்மண்டும் அவங்க பக்கத்தில் தான் நீந்திட்டு இருப்பாங்க. அழுது ஊழையிட்டுக்கிட்டு இருக்கிற யூஸ்டேஸோட கையை வேகமாக அவன் பிடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே யாரோ அவங்களோட முகம் நல்லா ஃபெமிலியராக இருந்தது. அவங்க வேகமாக இன்னொரு பக்கமாக லூசியை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பாங்க. அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ சரியாக கத்திட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. கயிறுகளையும் கீழே தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. எட்மண்டும் அந்த யாருன்னே தெரியாத அந்த ஒருத்தவரும் வேகமாக அந்த கயிறு எடுத்து லூசியோட இடுப்பில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு லூசியோட முகம்லாம் நல்லா ப்ளூ கலரில் மாறிடும். அதோட பல்லெல்லாம் டிகுன்னு ஆட ஆரம்பிச்சிடும், அவ்வளோ கோல்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக லூசியை மேலே அந்த கப்பலில் ஏற்றிடுவாங்க. எவ்வளோதான் லூசி அங்கே ஓரளவுக்கு நார்மலாக ஏறி வந்திருந்தாலுமே அதோட கை கால் முட்டிலெல்லாம் அங்கங்கே காயம் ஏற்பட்டு ஃபைனலாக லூசி எந்திரிச்சு நின்றுமா. நல்லா அதுக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கும். எட்மண்டும் இப்போ மேலே வந்துடுவான். அதுக்கப்புறம் ரொம்பவே மிசரபிளாக இருக்கிற யூஸ்டேஸும் மேலே வந்துடுவான். அந்த கப்பலுக்கு ஏற்றிடுவாங்க அவனையும். கடைசியாக அந்த யாருன்னே தெரியாத ஒருத்தவர் இருந்தார்ல, அவரும் மேலே வருவார். அவரோட தலைமுடி நல்லா பொன்னிறமாக இருக்கும். லூசியை விட கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருப்பார். கேஸ்பியன் அப்படி லூசி சரியாக கத்தும். ஏன்னா அது கேஸ்பியன் தான், நார்னியாவோட அரசர். லாஸ்ட் டைம் அவங்க இங்கே நார்னியாவுக்கு வந்தபோது ஒருத்தவரை அரியணையில் ஏற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்களே, அதே கேஸ்பியன் தான். இமிடியேட்டாக எட்மண்டும் அவனை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான். வேகமாக அவங்க 3 பேரும் ஒருத்தரை கை குலுக்கி நல்லா கட்டி பிடிச்சிப்பாங்க. கேஸ்பியன் இப்போது யூஸ்டேஸை பார்த்து நல்லா சியர்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆனால் உங்களோட இந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு அவன் கேட்பான். ஏன்னா யூஸ்டேஸ் இப்போது அவனோட வயசில் இருக்கிற பசங்களாம் இந்த மாதிரி அழுகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அழுதுட்ருப்பான். என்ன அவன் மேலே ஃபுல்லாக இப்போ ஈரமாக தான் இருந்திருக்கும், கடலுக்குள்ளே குதிச்சிருப்பான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு அது ரொம்ப புதுசு தானே. ஸோ அங்கே ரொம்ப அவன் அழுதுட்ருப்பானா. என்னை விடுங்க, என்னை தயவு செஞ்சு விடுங்க, நான் திரும்ப போகணும், எனக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். விடவா, எங்கே விட அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க, மூவியில் கேஸ்பியனுக்கு நல்ல டார்க்கான பிளாக் கலர் ஹேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் புக்கில் அவனோட தலைமுடி நல்லா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. யூஸ்டேஸ் வேகமாக அந்த கப்பலோட சைடை பார்த்து ஓடுவான். அங்கே எதுவும் அந்த பிக்சர் ஃப்ரேம் தொங்கிக்கிட்டு இருக்கா, லூசியோட பெட்ரூம் கொஞ்சமாவது லைட்டாக தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஓடுவான். ஆனால் அங்கே பேல் ப்ளூ கலரில் இருக்கிற வானமும் கடல் அலை மட்டும்தான் அவனோட கண்களுக்கு தெரியும். அவனோட இதயமே நொறுங்கி போன மாதிரி ஆயிரும், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஹே ரைனல்ஃப், மெஜஸ்டிஸ்க்கு நல்லா ஸ்பைஸ்டு ஒயின் எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேஸ்பியன் அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த செயிலரை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இந்த கடலில் நல்லா நீங்கள் முங்கி இப்படி எந்திரிச்சிட்டு வந்ததுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வார்மாக குடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். கேஸ்பியன் இன்னமும் எட்மண்டையும் லூசியையும் மெஜஸ்டிஸ் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணுவான். ஏன்னா நார்னியாவோட அரசர்களாகவும் அரசிகளாகவும் பீட்டர், சூசன், எட்மண்ட், லூசி தானே இருந்திருக்காங்க. நார்னியாவில் இருக்கிற டைம் ஃப்ளோவும் நம்ம உலகத்தில் இருக்கிற டைம் ஃப்ளோவும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் நார்னியாவில் 100 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும்
திரும்ப நம்மளோட உலகத்துக்கு வரும்போது நம்ம எப்போ நான்யாவுக்கு எந்த நிமிஷம் கிளம்புனோமோ அதே நிமிஷம் திரும்ப வந்துடுவோம். அந்த நம்ம உலகத்தில் ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நான்யாவுக்கு போனோம்னா அங்கே 1000 வருஷம் கடந்திருக்கும், இல்லைனா வெறும் ஒரு நாள் கடந்திருக்கும், இல்லைனா அதே டைம்லேயே போய் சேர்ந்துருவோம். எப்போ நம்ம நான்யாவிலேருந்து இங்கே வந்தோமோ அதே டைமுக்கே திரும்ப அங்கே போய் சேர்ந்துருவோம். ஸோ எப்படி டைம் ஃப்ளோ ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. அங்கே போய் பார்த்தா தான், நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டு திரும்பவும் நான்யாவுக்கே வந்து பார்த்தா தான் எவ்வளோ வருஷங்கள் ஓடி இருக்கு, இல்லைனா எவ்வளோ செகண்ட் ஓடி இருக்குன்னே நமக்கு தெரியும். ரைன் லேஃப் 4 சில்வர் கப்ஸில் ஸ்பைஸ்டு ஒயினை நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு வருவாரா. லூசியும் எட்மண்டும் அதை குடித்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கதகதப்பாக இருக்கும். அவங்களோட வாயிலிருந்து அவங்களோட கால் விரல் வரைக்கும் அவ்வளோ வார்மாக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த யூஸ்டேஸ் அதை குடித்த உடனே அப்படியே காரி துப்பிடுவான். திரும்பவும் கத்தி கத்தி அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். எனக்கு ப்ளம் ட்ரீஸ் விட்டமினைஸ்டு நர்வ் ஃபுட் தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருப்பான். உடனே என்னை அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விடுங்க, அடுத்த கரையில் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். நல்ல ஆளை கப்பலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கப்போ அப்படின்னு கேஸ்பியன் எட்மண்டை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே யூஸ்டேஸ் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருவான். ஓ ஓ அது என்ன கன்றாவி, அதை என்கிட்ட இருந்து துரத்தி விடுங்க, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அங்கே இருந்த கேபின்ல இருந்து இவங்கள பார்த்து ரொம்ப ஸ்லோவாக ஒன்று நடந்து வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம எலின்னு சொல்லலாம். ஆனால் அந்த எலி பார்க்க சாதாரண எலி மாதிரி இல்லை, நல்லா 2 அடி உயரத்துக்கு இருந்தது. அதோட 2 காலில் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதோட முன்னங்காலை யூஸ் பண்ணவே இல்லை. அதோட தலையில் அந்த காது பக்கத்தில் நல்லா கிரிம்சன் கலரில் ரெக்கையும் நல்லா அழகாக மாட்டியிருக்குமா, ஒரு ஃபெதர் மாதிரி மாட்டியிருக்கும். அந்த எலியோட ரோமம் இருக்கு இல்லையா, முடி, அது நல்லா டார்க்காக பிளாக் கலரில் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல போல்டாக கம்பீரமாக இருந்துச்சு. அதோட இடுப்பில் நல்ல நீளமான வாளையும் சொருகி வச்சுருந்துச்சு. அவ்வளோ ஆடிட்டுருக்கிற கப்பல்லையும் நல்லா பர்ஃபெக்டாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு பேலன்ஸ் பண்ணி. அண்ட் எட்மண்டையும் லூசியும் பார்த்த உடனே அவ்வளோ அழகாக பவ் பண்ணுச்சு. லூசியும் எட்மண்டும் அதை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. வேறு யாரும் இல்லை, நான்யாலேயே பேசுகிற மிருகங்களில் ரொம்ப ரொம்ப கம்பீரமான சக்தி வாய்ந்த ரிப்பி சீப் தான். எலிகளோட சீஃபு. 2ஆம் பேட்டில் ஆஃப் பெருனால அழிவே இல்லாத புகழை அது பெற்றதை பற்றி போன புக்லேயே நம்ம பார்த்துருப்போம். லூசிக்கு ரிப்பி சீப்பை பார்த்த உடனே அதோட கையில் அதை எடுத்து நல்லா கடல் பண்ணணும்னு தோணும். ஆனால் ரிப்பி சீப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்ணால் ரிப்பி சீப்பை அது ரொம்பவே அஃபண்ட் பண்ணிடும்னு லூசிக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா முட்டி போட்டு ரிப்பி சீப் கூட பேச ஆரம்பிச்சிச்சு. என்னோட பணிவான சேவை எப்போவுமே உங்கள் 2 பேத்துக்கும் இருக்கும் யுவர் மெஜஸ்டிஸ். இந்த க்ளோரியஸான பயணத்தில் நீங்கள் 2 பேரும் இப்போ வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ரிப்பி சீப் பேசிகிட்டு இருக்குமா. அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க, எனக்கு எலிகளே பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற அனிமல்ஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதுங்களாம் ரொம்ப சில்லியாக வல்கராக அப்புறம் சென்டிமெண்டலாக ஏதாவது பேசிகிட்டு இருக்குங்க அப்படின்னு யூஸ்டேஸ் கத்திட்டு இருப்பானா. ரிப்பி சீப் ரொம்ப நேரமாக யூஸ்டேஸை நல்லா உத்து பார்த்துட்டு இப்போ லூசியை பார்த்து, இந்த கேவலமான பண்பே இல்லாத மனித பிறவி உங்கள் கூட இருக்கிறவரா யுவர் மெஜஸ்டி, பிகாஸ் அப்படி மட்டும் இல்லைனா அப்படின்னு ரிப்பி சீப் அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது லூசியும் எட்மண்டும் ஒரே நேரத்தில் நல்லா தும்முவாங்க. உங்களை இப்படி ஈரமான துணியில் இவ்வளோ நேரமாக நான் நிற்க வச்சுட்ருக்கேன், எவ்வளோ முட்டாள்னா அப்படின்னு கேஸ்பியன் இப்போ சொல்லிட்டு இருப்பான். வாங்க கீழே உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, என்னோட கேபினை நான் உனக்கு கொடுக்குறேன் லூசி. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கப்பலில் பெண்கள் போட்டுக்கிற உடைகள்லாம் இங்கே இல்லை, ஸோ நீ என்னோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். ரிப்பி சீப் எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே லூசியும் கேஸ்பியனும் எட்மண்டும் ஒரு கேபின்குள்ளே நுழைஞ்சிட்ருப்பாங்க. அதை பார்த்த உடனே லூசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கேபினில் நல்லா 3 ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஜன்னல்கள் இருக்கும். அது வழியாக கடல் அவ்வளோ அழகாக தெரியும் ப்ளூ கலரில். நடுவில் டேபிள் இருக்குமா, அதை சுற்றி 3 லோ குஷன்டு பெஞ்சஸ் இருக்கும். அவங்களோட தலைக்கு மேலே நல்ல சில்வர் விளக்கு தொங்கிட்டு இருக்குமா. அதை பார்த்த உடனே லூசி கண்டுபிடிச்சிடும் அது குள்ள மனிதர்கள் செஞ்ச விளக்கு தான். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முன்னாடி இருக்கிற வாலில் நல்லா ஃப்ளாட்டாக கோல்டில் அஸ்லானோட இமேஜ் இருக்கும், உருவம் இருக்கும். இந்த ரூமில் சைடில் இருக்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, இதுதான் உன்னோட ரூம் லூசி, நான் எனக்கு மட்டும் என்னோட ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லாக்கரில் அவன் துணி எடுத்துகிட்டு இருப்பான், ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பானா. நான் என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, உன்னோட ஈரமான துணியை டோருக்கு வெளியில் வச்சிரு, வந்த ஆட்கள் எடுத்துகிட்டு போய்ப்பாங்க காய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்பியன் அவனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவான். கேஸ்பியனோட இந்த கேபினை பல வாரமாக லூசி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு லூசிக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் லூசிக்கு ஒரு
மாதிரி மோஷன் சிக்னஸ், இந்த சிக்னஸ் அதெல்லாம் ஆகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி லூசி நானியாவோட ராணியாக இருந்தபோது எவ்வளவோ தடவை கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்கு. அந்த கேபின் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஆனால் அதோட பேனல்ஸ்லலாம் நல்லா பிரைட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பறவைகள், மிருகங்கள், நல்லா கிரிம்சன் கலரில் இருக்கிற ட்ராகனு, வைன்ஸு இதெல்லாம் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ரொம்பவே க்ளீனாகவும் இருந்தது. கேஸ்பியனோட ட்ரெஸ்ஸு லூசிக்கு ரொம்பவே பெருசாக தான் இருந்தது. ஆனால் அதை வச்சு அது எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கும். அண்ட் அவனோட ஷூஸு, செருப்பு எல்லாமே அந்த பூட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, வெறுங்காலோட வெளியில் கப்பலில் லூசினால் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு வழியாக லூசி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி முடித்த உடனே அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குமா, கடல் தண்ணி நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டுருக்கும். லூசி நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து விடும். நானியால் நம்மளோட நாட்கள் அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு லூசிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதோட சாப்டர் 1 த பிக்சர் இந்த பெட்ரூம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 2 ஆன் போர்ட் த டான் ட்ரெடரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.